பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, இந்த செய்தி வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, அடியனுக்கு உங்களுடைய வார்த்தைகளை கொடுங்க. கேட்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவைகள் பிரயோஜனமாக இருக்கும்படி உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய செய்திக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீத்துவுக்கு எழுதுகிற அருமையான ஒரு வார்த்தை. அருமையான குமாரனே, நீ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு. கிறிஸ்தவ பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் சொல்லுகிற வார்த்தைகள் எப்படித்தான் இருக்கணும்? எதை பேசினாலும் அந்த பேச்சிலே ஆரோக்கியம் நிறைந்திருக்கணும். ஒருவருடைய பேச்சிலே கோபம் வரக்கூடாது, எரிச்சலும் வரக்கூடாது. அவைகளை ஏற்றுக்கொள்ளும்படியான உபதேசத்தை பேச வேண்டும். அந்த கிறிஸ்தவ பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வீட்டில் ஆனாலும் சரி, சபையில் ஆனாலும் சரி, பணி செய்கின்ற இடங்களில் ஆனாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களுடைய வார்த்தைகள் அளவாக இருக்கட்டும், கர்த்தருக்கு பிரியமாக இருக்கட்டும். பேசும்போதே கர்த்தருக்கு பயந்து பேசுங்கள். உங்களுடைய பேச்சினுடைய சாராம்சம் சிறந்ததாக இருக்கும். பவுல் அப்படித்தான் பேசினார். பவுலுடைய ஒவ்வொரு செயல்பாடும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதாக இருந்தது, இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதாக இருந்தது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசங்களை தன்னுடைய வாழ்வின் முதல் பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் இல்லை. ஆனால் பவுல் மிக கற்று தேர்ந்த ஒரு வாலிபனாக இருந்தார். அவருடைய கற்றல் பணி மிக சிறப்பானதாக இருந்தது. ஆண்டவர் தான் அழைக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு பக்குவத்தை கொடுத்திருக்கிறார். சிறு வயதிலிருந்தே பவுலுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தார். கமாலியலின் பாதப்படியில் அமர்ந்து பயில்கின்ற கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு பாக்கியத்தை கொடுத்திருந்தார். அந்த கற்ற தெரிந்து கொண்ட அந்த பவுலிடத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லை. யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்களோ அவர்களையெல்லாம் அழித்து நொறுக்க வேண்டும், அடித்து நொறுக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்கிற மனப்பக்குவத்திலே அலைந்து கொண்டிருந்தார். இறுதியாக ஒரு முறை ஒரு வாலிபனை கொலை செய்ய இவரும் துணையாக நின்றார். அப்பொழுது ஆண்டவர் பவுலை சந்திக்க ஆயத்தமாகிறார். பவுலுடைய முந்தைய பெயர் சவுல். சவுலை சந்திக்க இயேசு கிறிஸ்து ஆயத்தமாகிறார். அவருடைய வழியிலே ஒரு நாள் அவருடைய பணியாளரோடு சென்று கொண்டிருக்கிற வேளையிலே இயேசு அவரை சந்திக்கிறார். சந்தித்து அவரோடு கூட பேசுகிறார். அப்போ சவுல் கேட்கிறார், நீர் யார் என்று கேட்கிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய பதில் பாருங்க, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ இயேசுவுக்கு பிரியமற்ற காரியங்களை நாம் செய்வோமானால் உங்களில் ஒருவர் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் இயேசு உங்களுக்கு ஒரு வார்த்தை அனுப்புகிறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான்.
ஒருவேளை நம்ம பிறருக்கு விரோதமாக பேசலாம் இல்லையா? ஆண்டவருக்கு பிரியமற்ற எந்த காரியத்தை செய்தாலும் அது எதற்கு ஈடாகுது என்று பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்துகிற காரியத்திற்கு ஈடாகிறது. இப்ப யோசிச்சு பாருங்க, ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியத்தை நான் செய்யலாமா அப்படின்னு சொல்லி யோசிங்க. செய்யாதீங்க. ஏன்னா சவுலாகிய பவுலுக்கு ஆண்டவர் அழைப்பின் போது சொன்ன ஒரு வார்த்தை தான், நீர் யார் ஆண்டவரே? நான் தான் இயேசுன்னு சொல்லல ஆண்டவர். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான்பா. அப்படி சொன்ன பிறகு, ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? ஆண்டவருடைய சந்திப்பின் போது நிகழ்ந்த நிகழ்வை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சடுதிய ஒரு ஒளி வருது, சத்தம் கேட்குது, ஆண்டவருடைய சத்தம் கேட்குது, அவர் பேசுகின்றார். அந்த ஒளியில பவுல் அப்போஸ்தலனுடைய கண்கள் குருடாகி போச்சு. அவர் பவுல் அப்போஸ்தலன் ஆகலையே, குருடாகி போச்சு. அப்ப இதுக்கு விடுவு காலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு இடத்துக்கு போப்பா, என்னோட சீஷன் அங்கே நான் ரெடி ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். ஐயா, அவனை பார்த்து பேசு அப்படின்னு சொல்றாரு. பேசும்போது பேசிய பிற்பாடு ஒளி கிடைக்கிறது. எப்போ? அவருக்குள்ளாக, பவுலுக்குள்ளாக ஒரு மாறுதல் வரும்போது, ஒரு மனமாற்றம் வரும்போது விடுதலை கிடைக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பவுல் அப்போஸ்தலனும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக யெகோவா தெய்வத்தினுடைய மகன்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய போதனைகள் கண்டுக்கவே இல்லை. அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே அந்த வளர்க்கப்பட்ட வாழ்ந்த அருமையான சவுலாக இருந்தார். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அநேக தாளந்துகளை கொடுத்துதான் படைத்திருக்கிறார். அந்த தாளந்துகளை நம்ம பயன்படுத்துகிறோமா? தாளந்துக்கு ஏற்ற வார்த்தைகளை பேசுகிறோமா? உபதேசத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை நம்ம பேசுகிறோமா? அதை நம்ம சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு காரியத்தை நீங்க செய்யும் போதும் என் நிலைமை எப்படி இருக்கு? ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரையும் நாம் என்ன செய்யறோம்? நம்ம ஒப்பிட்டு பார்த்து வாழ்க்கையில பேச வாழ பழகி கொண்டோம். பிறரை ஒப்பிட்டு பார்த்து பேச வாழ நம்ம அழைக்கப்படலை. நம்ம யாரும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அவருடைய ஒளி என்கிட்ட இருக்கா? அவருடைய சாயல் என்னிடத்திலே இருக்கிறதா? அவருடைய பிரசன்னம் எனக்கு இருக்கா? எனக்குள்ளாக இருக்கிறதா? பரிசுத்த ஆவியின் வல்லமை நான் பெற்றிருக்கிறேனா? இவைகளை கொண்டு எப்படி நான் வாழணும்? இயேசு கிறிஸ்து என்னில் தரித்திருக்கிறார் என்றால் நான் எப்படி வாழணும்? நான் எப்படி பேசணும்? அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். பவுல் அப்போஸ்தலன் அருமையான ஒரு சீடனுக்கு, தீத்துவுக்கு எழுதுகிறார். தீத்து பவுல் அப்போஸ்தலனுக்கு பிரியமான ஒரு சீடன். அவரை ஊழியத்திற்கு என்று அழைக்கிறார். நீ எப்படி ஊழியத்தில் நீ பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்ற. எப்ப நீ ஆரோக்கியமான உபதேசங்களுக்கு ஏற்றவைகளை நீ பேசு, அப்பந்தான் எழுப்புதல் உண்டாகும். என்னை கொண்டு ஒரு எழுப்புதலா அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். அப்படி கிடையாது தேவனுடைய பிள்ளைகளே. நீங்கள் இருக்கின்ற இடத்துல உங்களை கொண்டு ஒரு எழுப்புதல் உருவாக வேண்டும்.
அது ஒரு நபராக இருந்தாலும் சரி, 10 பேராக இருந்தாலும் சரி, 100 பேராக இருந்தாலும் சரி, லட்சம் பேராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பேர் என்பது முக்கியமல்ல. ஒரு எழுப்புதல். உங்களால் ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேணும், அவரை விசுவாசிக்க வேணும், அவரின் நிலைத்திருக்க வேணும், இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேணும். நீங்களே நானே என்ன செய்யணும்? கவனமாக செயல்பட ஆரம்பிப்போம். அப்பந்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு நாம தகுதியான பிள்ளைகள். இல்லையான தகுதியான பிள்ளைகள் அல்ல. அருமையான ஒரு ஊழியக்காரரை எடுத்துக்கிடுவோம், ஒரு தீர்க்கதரிசி எடுத்துக்கிடுவோம். அருமையான ஒரு மனுஷன் இருந்தா பார்த்துடுங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலிருந்து அவரை பற்றி பேசுகிறது. கிளையத் நாட்டில் திஸ்பியன் ஊரில் பிறந்து வளர்ந்த எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி. அப்படித்தான் ஆரம்பிக்குது. ஒரு முறை சடதியாக திடீரென ஆகாப் ராஜா முன்னாக தோன்றுகிறான். தோன்றியவன் சொல்றான், இஸ்ரவேலில் இந்த ஆண்டு முதல் மழை பெய்யாது, இந்த ஆண்டு முதல் மழை பெய்யாது அப்படின்னு சொல்றான். சொல்ல காரணம் என்ன? இஸ்ரவேல் ராஜாக்கள்ல ஆகாப் காலம், அதற்கு முந்தைய காலத்திலிருந்தே ராஜாக்கள் முதலாய் இஸ்ரவேலரை தவறான பாதைகளிலே நடத்த ஆரம்பிக்கிறார்கள். தவறான பாதையிலே யெகோவா தெய்வத்தை முன்னிறுத்தாதபடி அவர்கள் வழி விலகி போனார்கள். அதுல ஆகாப்புடைய பங்கு நிறைய இருந்துச்சு. அத ஆகாபுக்கு விலைக்கு சொல்லும்படியாக எலியா அனுப்பப்படுகிறார். எலியா போய் ஒரு ராஜாவுக்கு முன்பாக போய், ஒரு இஸ்ரவேல் ராஜாவுக்கு முன்பாக போய் நின்று பேசணுமானா எவ்வளவு தைரியம் வரணும் பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தையை அப்படி போய் பேசுறாங்க. ஆரோக்கியமான ஒரு உபதேசம், அவனை மனந்திருந்த பண்ணணும் அப்படி சொல்லி போறான். இஸ்ரவேலரை மனந்திருந்த செய்யணும், மறுவாழ்வு அவர்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படி சொல்லி சொல்றான். அப்ப சொல்லும்போது ஆகாப் ராஜாவுக்கு கேட்டு அனுப்பிட்டார். ஆனா கோபம் இல்லையா? யாரு மேல கோபம்? தன் மீது அல்ல, தன்னுடைய பாவத்தின் மீது அல்ல, தன் மனம் திரும்ப வேண்டும் என்று அல்ல. ராஜாவை எப்படி, எலியா தீர்க்கதரிசியை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிங்கிற கோபம். ஏன்னா ஒரு பெரிய ராஜா, அவரிடத்துல மிகப்பெரிய படைபலன் எல்லாம் இருக்குது. இப்போ பாருங்க, எலியா ஆண்டவருக்காக பேசினான், ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னான், எலியா பேசினான். இப்போ ஆண்டவர் எலியாவிடத்துல பேசுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, எலியா நீங்க இருக்காத, நீங்க நினைச்சத இங்க இருக்காது. நீ என்ன பண்ணணும் அப்படி சொன்னா, கேரித் ஆற்றண்டைக்கு போ, கேரித் ஆற்றண்டைக்கு போ, நீ அங்க ஒழித்து கொண்டிரு அப்படி சொல்லி சொல்ற. தன்னுடைய வார்த்தைகளை பேசுகின்ற பிள்ளைகள் மீது ஆண்டவர் ரொம்ப கவனமா இருக்கிறார். அது ஆண்டவருடைய கிருபை. பார்த்துடுங்க, நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க பேசுனீங்கன்னா உங்கள் மீது ஆண்டவருடைய கிருபை பெருகுங்க. கேரித் ஆற்றண்டையில் போய் ஒளிச்சிருக்கிறான். அங்க அவனுக்கு சமையல் என்ன, சாப்பாடு என்ன, எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொன்னபடி அங்க போயிட்டான், காட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துருக்கிறான். இப்போ ஆண்டவர் பாருங்க, காலையில காகத்தை அனுப்புற, காகம் அவனுக்கு இறைச்சியும் ஆகாரத்தையும் கொண்டு வருது. அதை சாப்பிட்டுட்டு அந்த ஆற்றினுடைய தண்ணீரை குடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான்.
சாயங்காலம் அதே போல ஆகாரம் கொண்டு வருது. அதை சாப்பிட்டுட்டு அந்த ஆற்றின் தண்ணீரை குடிச்சிட்டு காட்டுக்குள்ள ஒளிச்சு உட்கார்ந்துருக்கார். ஆண்டவர் எலியாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆகாப் ராஜாவையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பார்த்தீங்களா, ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னா அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். ஆகாப் ராஜாவுடைய வாழ்க்கையில என்ன இல்லை, ஒரு மனமாறுதல் இல்லை. நீங்கள் யாருக்கு சொல்ல அழைக்கப்படுகின்றீர்களோ அவர்களுக்கு நீங்க சொல்லிருங்க. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க பேசிருங்க. இல்லையா? ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதது அது அவர்களுடைய விருப்பம். ஒரு முறை வெளிநாட்டில் நல்ல ஒரு ஊழியர், அவருடைய கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு லட்சமாய் மக்கள் கூடுவார்கள். அவ்வளவு பெரிய ஊழியர். ஒரு முறை ஒரு தேசத்திற்கு அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். அவர் போக வேணும். அவர் ஒரு விமானத்தில் ஏறுகிறார். விமானம் கடலின் ஒரு பகுதியில் ஒரு சிறிய தீவிலே தரை இறக்கப்படுகிறது. காரணம் இயற்கையின் சீற்றம். அவர் பல நாட்கள் ஊழியத்திற்கென்று ஆயத்தப்பட்டு வந்திருக்கிறார். அவருக்கு நம்ம மனசு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. ஆண்டவரே, எத்தனை லட்சம் மக்கள் எனக்காக ஆயத்தமாகி காத்திருப்பார்கள், எத்தனை நாட்கள் ஜெபித்திருக்கிறார்கள், எவ்வளவு பிள்ளைகளுக்கு விடுதலைக்காக காத்திருப்பார்கள் ஆண்டவரே, அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். இப்போ இந்த ஒரு சின்ன ஊர்ல ஒரு கிராமத்துல யாருக்காவது ஏதாவது செய்தியை சொல்லணுமே அப்படின்னு சொல்லி ஒரு ஒதுக்குப்புறமா நின்று பேசிக்கிட்டே இருக்கிறார். ஒரு சிலர் வந்து கேட்குறாங்க, ஒரு பாட்டி அம்மாவுக்கு ஆண்டவருடைய செய்தி நான் கேட்கணுமே அப்படி சொல்லி பல ஆண்டுகள் அவங்க ஆயத்தமாகி ஆண்டவரோடு பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு இந்த செய்தி கேட்டு அவர்கள் மனம் திரும்பி அந்த கிராமத்தை அவர்கள் மனமாற்றத்திற்குள்ளாக வழிநடத்துகின்றார்கள் என்று ஒரு செய்தியை வாசித்தார். ஆம்தவனுடைய பிள்ளைகளே, பல லட்சம் நபருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு செய்தி ஒரு பாட்டிக்கு கொடுக்கப்பட்டது நிமித்தமாக அந்த கிராமமே ரட்சிக்கப்பட்டுச்சான். ஆண்டவருடைய செயல் எப்படிப்பட்டதா இருக்கு பாருங்க. அந்த ஊழியர் ஏதோ ஒரு இடத்துக்கு போனோம், ஆனா அங்க போகாம எங்கு ரட்சிப்பு தேவையோ அங்கு அழைத்து செல்லுகிற ஆண்டவர். ஆம்தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளையும் ஆண்டவர் உற்று நோக்கி பார்க்கிறார். எப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்க பேசுறீங்க? அவமானமான வார்த்தைகளை பேசுகிறீர்களா? அவலட்சணமான வார்த்தைகளை பேசுகிறீர்களா? பிறரை இழித்து பேசுகின்றீர்களா? பழித்து பேசுகின்றீர்களா? குறை சொல்லுகின்றீர்களா? தீங்கு பேசுகின்றீர்களா? ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுகின்றீர்களா? உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். வாழ்விலே கவனமாக இருங்கள். மனதிருந்து குணப்படுங்க. கடைசி காலம்தான் தேவனுடைய பிள்ளைகளை, கடைசி காலம்தான். அவரவர் ரட்சிப்புக்கு ஏத பாதையிலே வழி நடக்கணும். ஆண்டவரே, என்னை வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஜெபிங்க. நல்ல ஒரு பாட்டு உண்டுங்க, ஆண்டவரே என்னை வழி நடத்துங்க, நடக்க சொல்லி தாருங்க அப்பா அப்படி சொல்லி ஒரு பாட்டு உண்டு. ஒரு பாட்டை நீங்க கேட்டீங்கன்னா 2 முறை ஜெபிக்கிறதுக்கு சமமா. ஒரு பரிசுத்தவான் பேசியிருக்கிறார். ஆமா, அப்போ பாடலை இசைக்காக அல்ல, அதில் வருகிற வார்த்தைகளை நினைவு கூர்ந்த ஆண்டவரோடு கூட நீங்க ஆண்டோடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டே இருங்க. அது ஒரு ஜெபந்தான். வசனங்கள் கேட்கும்போது உங்களுக்கு பிடித்தமான ஒரு வசனம், உங்களுக்குரிய ஒரு வசனத்தை ஆண்டவர் அங்கு கொடுப்பார். ஒவ்வொரு செய்தியிலும் கொடுப்பார். கவனமாக இருங்க. உங்களுக்குரிய வார்த்தைகளை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள்.
உங்களுடைய வாழ்க்கை வாழ ஆரம்பிங்க. உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவளை நீ பேசுப்பா அப்படின்னு சொல்லிட்டார். இங்க எலியா வந்து பேசிட்டார். பார்த்துடுங்க, எலியா பேசினார். எலியாவுக்காக ஆண்டவர் பேசினார். எலியாவை ஆயத்தப்படுத்துகிறார். எலியாவுக்கு என்னென்ன தேவையோ ஆயத்தப்படுத்துகிறார். இந்த ஆண்டு முதல் மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டாரு. மழை நின்றுட்டுங்க, ஆத்துல தண்ணீரே இல்லை. இப்போ ஆண்டவர் எலியா கிட்ட வர்றார். எலியா, நான் உன்னை ஒரு ஊருக்கு அனுப்புறேன்ப்பா, நீ அங்க போ. சாரிபாத் ஊருக்கு நீ போ அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் சின்ன சின்ன காரியத்திற்கு எல்லாம் ஆண்டவருக்காக நீங்க பேசினீங்கன்னா, ஆண்டவருக்காக நீங்க நடந்தீங்க, ஆனா ஆண்டவரை நீங்க பிரியப்படுத்த உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டீர்களானா, உங்களை கவனிக்கிற ஆண்டவருங்க, இப்ப நீ சாரிபாத் ஊருக்கு போப்பா அப்படி சொல்லி எலியாவுக்கு சொல்லிடுறாரு. எலியா போறார், சாரிபாத் ஊருக்கு போறார். அங்கேயும் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. அங்க ஒரு விதவை இருந்தாங்க. அந்த விதவை கிட்ட போய், எனக்கு தண்ணீரோ அப்பமும் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த விதவை சொல்றார், ஐயா, என் வீட்டில் எதுவுமே இல்லை, கொஞ்சோல மாவு இருக்கு, கொஞ்சோல எண்ணெய் இருக்கு. இன்று அந்த மாவை அப்பமாக சுட்டு சாப்பிட்டு விட்டு அவ்வளோதான் ஐயா எங்களுடைய வாழ்க்கையில். எனக்கு ஒரு மகனும் இருக்கிறான் ஐயா, வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றான். அப்போ இவர் சொல்றாரு, நீ அப்பம் சூடு, முதல் அப்பத்தை எனக்கு ஒரு அப்பத்தை கொடு அப்படின்னு கேட்கிறார். அந்த சாரிபாத் உதவியை பாருங்க, இல்லைன்னு சொல்லலை, இல்லை என்று சொல்லலை. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வீட்டில் ஆசீர்வாதம் பெருகணும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இல்லை என்று சொல்லாதீர்கள். அவன் அப்பத்தை சுட்டு முதல் அப்பத்தை யாருக்கு கொடுத்தா? எலியாவுக்கு கொடுத்தாங்க. தனக்கும் எடுத்து வைக்கல, தன்னுடைய மகனுக்கும் எடுத்து வைக்கல. அவர் சொன்னார், சுட்டு கொடுமா அப்படின்னு சொல்லி சொன்னார். சுட்டு கொடுத்தாங்க. வீட்டில் ஒவ்வொரு நாளும் அப்பமும் எண்ணெயும் இருந்துக்கிட்டே தான் இருக்கு, குறையவே இல்லைங்க. பஞ்சக்காலம் முடியும் வரைக்கும் அப்பமும் இருந்துச்சு, எண்ணெயும் இருந்துச்சு. இதுதான் தேவன் கொடுக்குற கிருபைங்க. ஆரோக்கியமானவங்களை நீங்கள் பேசிட்டீங்க, ஆனால் உங்களை கைவிடவே மாட்டார். ஆண்டவர் எனக்கு இது வேணும், அது வேணும், இது இல்லையே, அது இல்லையே கேளுங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க, ஒவ்வொருவருக்கும் சொல்லுங்க. அப்போ காலையிலே எந்திரிச்ச உடனே, ஆண்டவரே உமக்கு பிரியமான காரியம் எவைகளை நான் பேசணும், எவைகளை செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களை நடத்துவார். உங்களுடைய வாழ்வில் நிறைவு இருக்கோ குறைவு இருக்கோ கவலையே படாதங்க, ஆண்டவர் தான் உங்களை நடத்தி செல்வார். நடக்க சொல்லி தாரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டையே நீங்கள் பாடுங்களேன். பாடி பாடி நீங்கள் கேளுங்களேன். எவைகளையெல்லாம் நீங்கள் கொள்ளுகிறீர்களோ அவைகளையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஆண்டவருக்காக நீங்கள் பேசுங்க. ஒவ்வொருவருடையும் பேசுங்க. ஆரோக்கியமான வார்த்தைகளை பேசுங்க. பிறருக்கு விரோதமாக பேசாதீங்க. பிறருக்கு விரோதமாக நீங்கள் பார்க்காதீர்கள். பிறருக்கு விரோதமாக எதையும் யாரையும் நீங்கள் ஆயத்தப்படுத்தாதீங்க. அப்போ உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வில் வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள். எவைகளையெல்லாம் நீங்கள் செய்வீர்களோ அவைகளையெல்லாம் நீங்கள் சிறப்பாய் பெற்றுக்கொள்வீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். இப்போ பாருங்க, இந்த எலியா சாரிபாத் விதவியுடைய வீட்டில் இருக்கிறார். அங்கதான் இருக்கிறார். சாரிபாத் விதவியனுடைய மகன் சுகமில்லாமல் போயிடலாம். அப்போ எலியா தீர்க்கதரிசிக்கு இந்த வார்த்தை வருது. அவர் போய் அவரை உயிரோடு எழுப்புகிறார். இல்லை, ஒரு பெரிய சம்பவம்,
வாசித்து பாருங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலிருந்து 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் அப்புறம் வாசித்து பாருங்க. எலியா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையை வாசித்து பாருங்க. தீர்க்கதரிசியானுடைய வார்த்தைகள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசப்பட்ட வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள், யெகோவா தெய்வத்தினுடைய வார்த்தைகள் இல்லையா? அந்த மகனை உயிரோடு எழுப்பிட்டாருங்க. யாரு? எலியா. அப்போ எலியா தீர்க்கதரிசியுடைய இந்த வார்த்தைகள் அந்த கர்த்தருக்காக பேசியது, கர்த்தர் அவரோடு பேசியது இல்லையா? இப்போ இவரை சாட்சியாக நிறுத்தியது. இன்னொரு காரியத்தை எலியாவை குறித்து சொல்லிடுறேன் பாருங்க. இன்னும் ஆகாப் என்ன செய்யலை, மனம் மாறலை. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, மழையை நான் அனுப்ப போறேன்பா அப்படின்னு சொல்றாரு. மழையை அனுப்ப போறேன் இல்லையா? அதுக்கு முன்னால் நான் ஒரு காரியத்தை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எலியாவுக்கு விளக்கமா ஒரு காரியத்தை சொல்றார். எலியா ஆகாப் ராஜாவை நான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ சந்திக்க வரும்போது எந்த இடத்துல தெரியுமா? கர்மேல் பர்வதத்தில் நான் ஆகாப் ராஜாவை நான் சந்திக்கணும், வர சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, ஏன் அங்கே கூப்பிட்டாரு அப்படின்னு சொன்னா, இந்த ஆகாப் ராஜா அந்நிய தேவர்களை பின்பற்றி இஸ்ரவேலரை வழிகட்டு போக பண்ணிட்டார். கர்த்தர் தான் தெய்வம் அப்படிங்கிறத நிலைநிறுத்துவதற்காக கர்மேல் பர்வதம் குறிக்கப்படுது. பாகால் தீர்க்கதரிசி எல்லாரும் வராங்க, எலியாவும் வராங்க. யாரு தெய்வம், யாரை கர்த்தர் தெரிந்து கொண்டார், அதை இன்னைக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பலிபீடத்தை கட்டுறாங்க. பாகால் தீர்க்கதரிசிகள் அத்தனை பேரை நிற்கிறாங்க. அவர்கள் ஒரு பலிபீடத்தை கட்டினாங்க. யார் முதல்ல பலியிடும்? நீங்களே பலியிடுங்க. பலியிட்டார்கள். காலையிலிருந்து மாலை முடியும் வரைக்கும் அவர்கள் பலியை ஆயத்தப்படுத்தி அவருடைய தெய்வத்தை அழைத்து கொண்டே இருந்தார்கள். வரவே இல்லை. பலி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இப்போ எலியா தீர்க்கதரிசியின் வேலை வந்தது. அவர் சொல்றாரு, பலிபீடத்தை கட்டினாரு, சுற்றி தண்ணீர் விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். வாய்க்கால்களை வெட்டி தண்ணீர் விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த இடத்தை ஈரமாக்கினார். தண்ணி விட்டார்கள், இன்னும் விடுங்க. தண்ணி விட்டார்கள், இன்னும் விடுங்க. அந்த இடத்தை தண்ணீராக நிரப்பினார். பலியிட்டாருங்க. பலியிடும்போது சொன்னாரு, ஆண்டவரே, என் தெய்வமே, நீர் தெய்வமானால் இறங்கி வாருங்க அப்படி சொல்லும்போது பரலோகத்திலிருந்த அக்னி வந்து பலியை ஏற்றுக்கொண்டது. எல்லாரும் சொன்னாங்க, கர்த்தரே தெய்வம் என்று சொன்னார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நல்ல வார்த்தைகளை பேசுங்க, ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த வேலை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தைகள் மக்கள் புரிந்து கொள்ளும்படியாய், ஏற்றுக்கொள்ளும்படியாய் இருக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. அருமையான மகிமை டிவி நிறுவனர் யாவரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பத்தார் ஆண்டவரே, அதில் பணி செய்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.